இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் திட்டமலை முருகர் கோவில். திட்டமலை வேலாயுத சுவாமி கோவில். இந்த கோவில் வந்து ஒரு 300 படிக்கட்டுகள் இருக்கும். இது வந்து கோவை மாவட்டம், அந்த திருப்பூர் மாவட்டம், அந்த ஜங்ஷனில் நம்பியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த நம்பியூர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கிழக்க கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அந்த நம்பியூருக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் இந்த திட்டமலை முருகர் கோவில். ரொம்ப அழகான ஒரு மலை. இந்த திட்டமலை முருகர் வந்து இப்போ தான் புதுசாக கும்பாபிஷேகம் இருக்குது. பாலாலயம்லாம் இருந்தது, அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த முருகர் ரொம்ப பழமையான ஒரு முருகர். 1000 ஆண்டு பழசு. நண்பர் லோகநாதன் இருக்கார். அவர் தான் நமக்கு இன்றைக்கி கோவிலை வந்து நண்பர் லோகநாதன் தான் நமக்கு இடத்த காமிச்சார். வந்து இன்றைக்கி சஷ்டி எல்லாம் நடந்து நமக்காக வந்து திறந்து காமிக்கிறார் அவர். இது ஒரு சின்ன மலை இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கரடு முரடான ஒரு பாதை இருக்குது. அதில் வந்தீங்கன்னா வண்டி கூட வரும். இங்கே வந்து நீங்கள் மேலே பார்க்க முடியும். முருகர் மாதிரியே ஒரு அலங்காரம் பண்ணினா ஒரு பிரமாதமான ஒரு முருகர் இங்கே இருக்கார். அவர் தான் திட்டமலை முருகர். இந்த திட்டமலையில் இது வந்து வள்ளி தெய்வான சன்னதி. இப்போ வந்து நம்ம பார்க்குற திசை வந்து மேற்கு. சன் செட் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, நம்ம நண்பர் ஒருத்தர் வாட்ச் பண்ணிருக்காரு. ஸோ அந்த முருகர் அங்கே தெரியறது வந்து கொஞ்சம் தென் மேற்கு திசை. அது வந்து கிட்டத்தட்ட அப்படி போனீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு. அது இப்போ நம்ம மேற்க உங்களுக்கு ஏதாவது ஊர் தெரியுதான்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கிறது தான் நம்பியூர். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்பியூர். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு முருகர் தெரியும். ஒன்று பாருங்கள், இங்கே ஒரு மலை நமக்கு நேராக தெரியுது, ஒரு சின்ன மலை. அதுவும் ஒரு முருகர் கோயில். அது பேர் நாகமலை முருகர் பாலசுப்ரமணிய சுவாமி கோயில், நாகமலை. அந்த மலைக்கு கீழே ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருகாலூர்னு இருக்குது. அந்த இருகாலூரில் இருக்கிற தேனீஸ்வர சுவாமி தான் நம்ம 2 நாள் முன்னாடி போட்டோம். அதுவும் ஒரு பழமையான சிவஸ்தலம். இப்போ நம்ம பார்க்குற டைரெக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் டுவர்ட்ஸ் சத்தியமங்கலம். ஸோ இந்த திட்டத்தில் கார் வர்றதுனாலும் வரலாம், இல்லை படிக்கட்டில் நீங்கள் வர்றதுனாலும் ஒரு 300 படிக்கட்டு ஏறி இங்கே வரலாம். நீங்கள் திட்டமலை முருகர் கோயில் வந்து மார்னிங் வர்றது தான் பெட்டர் இருப்பாங்க. ஈவினிங் வந்து இன்றைக்கி சஷ்டி புது வருஷமாக இருந்தும் கூட பார்க்கலாமுங்களா? ஓகே, என்கிட்ட அப்படி கீழே சொன்னாங்க. ஈவினிங் இருக்கலாம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? சரி, 5:30 to 6. தவற திருத்திக்கிறேன். சாயங்காலம் வந்தீங்கன்னா 5:30 to 6. தினமும் இருக்குங்கிறாரு. ஓகேங்க, தினமும் இருக்குங்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ புதுசாக அழகாக இருக்குது. சுவாமி ரொம்ப பழையவர். சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே அப்படியே நீங்களே சொல்லுங்கள் நம்பரு. ஒரு நிமிஷம், நம்பர் சொல்லுங்கள். 96 77 505 303 அப்படிங்கிற நம்பருக்கு சுவாமி நம்பருங்குது. கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா சௌரியம். ஏன்னா அவங்க திடீர்னு பக்கத்தில் ஃபங்க்ஷன்லாம் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா சௌரியம். அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு எந்த டைம் வருவார் அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் இங்கே வர முடியும். இது வந்து வள்ளி தெய்வானை சன்னதி. இப்போ போனோன்னா இங்கே நேராக இருக்கிறது நவக்கிரக சன்னதி. இவர்தான் திட்டமலை முருகர். அதோட குழந்தை குமாரசுவாமி. இங்கே பார்த்தீங்கன்னா அறுபடை வீடில் ஒரு 3 இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு 3 சிற்பங்கள் அந்த பக்கம் செதுக்கியிருக்காங்க. இது 300 படிக்கட்டு தான். நல்ல படிக்கட்டாக போட்டிருக்காங்க. ஏறி வர முடியும். முடிஞ்சால் கண்டிப்பாக ஏறி வாங்க. இல்லைன்னா முடியாதவங்க கார் 2 வீலர்லேயும் இன்னொரு பக்கம் வந்து பாருங்கள். இந்த பக்கத்தில் இங்கே தான் வந்து அந்த பாதைகள் வந்து சேருது. அந்த பாதைகள் இங்கே இருக்குது. தை மாதம் முடிஞ்சு ரோட்டு வேலை செய்கிறாங்க, அதையும் சொல்லிட்டாரு. ஓகே, அப்போ உங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வரலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சவுத் ஈஸ்ட் இந்த டைரெக்ஷனில். இப்போ இங்கே பாருங்கள், கீழே ஒரு இயற்கையான சூழல், சத்தமே இல்லை கோயிலுக்குள்ளே. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று தெரியுது. அவர் தான் கைலாசநாதராம், பெரியநாயகி அம்மா. ஓகே, தேங்க்யூ. ஸோ கைலாசநாதர் பெரியநாயகி கீழே தெரியுறாங்க. அந்த பக்கத்தில் தெரிகிற ரோடு நம்பியூர்லேருந்து கெட்டிச்செவியூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிற ரோடு. அது
இட்ஸ் a பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அவினாசிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேப்பில் போட்டிங்கன்னா திட்டமலை முருகன் கோவில் அப்படின்னே வரும் மேப்பில். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு இது பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிக்கட்டை மட்டும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். இந்த படிக்கட்டுகள் நல்லா வெல் பேவ்டு ஸ்டெப்ஸ். பாருங்க, இங்கே கிளம்பி போகுது. கீழே அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது இடும்பன் சந்நிதி. இதுதான் படிக்கட்டுகளுடைய ஆரம்பம். பார்க்குற டைரக்ஷன் ஈஸ்ட். ஓகே, ஸோ முடிஞ்ச போது இந்த திட்டமலை முருகர் கோவில் அதுக்கு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு போகலாம். பக்கத்தில் நாகமலை பாலசுப்ரமணிய சுவாமி, அதையும் காமிச்சேன் உங்களுக்கு. அது வந்து நம்பியூர்லேருந்து கொஞ்சம் வட மேற்காக போனால் வருது. அங்கே வந்து குருக்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் அது சின்ன கோவில், கிரில் வழியாக நான் எப்போ போனாலும் பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு ஆனால் யாராவது திறந்து காமிச்சா தான் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு எப்போ முடியுதோ அப்போ வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.